அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு கோவையில் கூடிய கூட்டமே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் கோவையில் 4 சட்டமன்ற தொகுதிகளின் சுற்றுப்பயணம் செய்தபோது ஒரு சில தருணங்கள் மறக்க முடியாதவை என குறிப்பிட்டுள்ளார். வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விவசாய பொருட்களுக்கு உரிய விலை போன்ற காரணங்களால் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சுமார் 4 லட்சம் கோடி கடனை மக்கள் தலையில் சுமத்தியதுதான் அவர்களுக்கு திமுக அரசு கொடுத்த பரிசு எனவும் விமர்சித்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவுடன் 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைத்து திமுகவிற்கு முடிவு கட்டுவோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.